சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்? ஏர்போர்ட்டில் கூலியாக வேலை செய்கிற பொழுது ஒரு மார்வாடியிடம் ஏற்பட்ட தொடர்பில் மார்வாடி 2 வீலர் 3 வீலர் 4 வீலருக்கு கொடுக்குற ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் கட்டாதவங்களை அந்த வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டா பணத்தை கட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவனுடைய வேலை ஏர்போர்ட்டில் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்கிறதுக்காக இவனை பிக்கப் பண்ணி அவருடைய வேலையால் நவீன கை துப்பாக்கி கையில் இருக்குது, 11 தோட்டாக்கள், 7 செல்ஃபோன் கையில் வச்சு 7 செல்ஃபோன்ஸ் கையில் வச்சுருக்கேன். ஸோ அவர்கிட்ட தனி டீம் 50 பேர் கொண்ட ஆள் கடத்தல் கூட்டம், அதாவது வெடிகுண்டு வீசுதல் போன்ற அத்தனை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டீம் வச்சிருக்காரு. சென்னா என்கின்ற சின்ன கேசவலை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தபோது இவருடைய சகாக்களை வைத்து வெடிகுண்டுகளை வீசி துப்பாக்கியை சுட்டு கடப்பாறையில் குத்தி பகத்சிங் என்கின்ற வக்கீலையும் சென்னை கேசவலையும் காலி பண்ணார். ஆனால் அஞ்சலையோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு தெரிய வருது. ஆற்காடு சுரேஷ் கூட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு தெரிய வருது. ஆற்காடு சுரேஷின் நட்புக்காகத்தான் அஞ்சலையுடைய பழைய காதலனை தீர்த்து கட்டுறன்னு அசைன்மெண்ட் எடுத்து பூந்தமல்லி நீதிமன்றத்தின் பக்கத்தில் பட்டப்பகலில் நடு ரோட்டில் வச்சு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி துப்பாக்கி எடுத்து அவர் ஆய்வாளர் திரு விமல் அவர்களை நோக்கி சுடும்போது துப்பாக்கி கொண்டு விமலுடைய கார் கண்ணாடியில் வந்துருச்சு. அடுத்த கொண்டு சொல்கிறாரு, காரில் படுது. காவல்துறைக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. சென்னையில் மட்டும் மொத்த ரவுடிகள் எண்ணிக்கை 4000ங்க. அதில் A+ ரவுடி 64, A+ ரவுடி 64, 24 பேர் தான் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. சென்னையில் 40 டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் சுற்றி இருக்காங்க, 40 பேர் பெண்டிங். அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 26,000 ரவுடிகள், A+ 421 A+ வெளியே சுற்றி இருக்குது. தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுறது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. சிசிங் ராஜா என்கவுண்டர் ஏன் நடந்தது, பின்னணி என்ன, உண்மையில் அவர் எதற்கான குற்றவாளி, இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் காவல் அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு ராஜேந்திர ராஜா. வணக்கம் சார். சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது? சிசிங் ராஜா கிட்டத்தட்ட 39 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அது தேடப்பட்ட குற்றவாளியாக அவர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவர் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி போஸ்டர் ஒட்டி தேடிட்டு வர்றாங்க. தேடிட்டு வரும்பொழுது யாருமே அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் அவர் இல்லை. காவல்துறை எத்தனை சிறப்பு படை போட்டாலும் அவரை கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு ஆந்திராவில் இருக்கிற கடப்பாவில் போய் 22ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டு இவர் கொண்டு அவர் வேளச்சேரி காவல் நிலைய குற்றையன் அதில் ஒரு வழக்கு விசாரணை பெண்டிங்கில் இருக்குது. அடையாறில் ஒரு கேஸ் அவருக்கு பெண்டிங் இருக்குது. அவர் யார் உண்மையாக மிகப்பெரிய ரவுடியா? எஸ். இந்த வழக்குகள் என்கவுண்டருக்கு முன்னாடி அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட சரியா அல்லது தவறா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட விட்டுருவோம். அவர் ஆரம்பத்தில் 9ஆம் கிளாஸ் படித்து செங்கல்பட்டுலேருந்து மைக்ரேட் ஆகி சென்னை ஏர்போர்ட்டுக்கு கூலியாக வந்தவர். கிழக்கு தாம்பரத்தில் குடியிருந்தவர். அப்படியே ஏர்போர்ட்டில் கூலியாக வேலை செய்கிற பொழுது ஒரு மார்வாடியிடம் ஏற்பட்ட தொடர்பில் மார்வாடி 2 வீலர் 3 வீலர் 4 வீலருக்கு கொடுக்குற ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் கட்டாதவங்களை அந்த வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டா பணத்தை கட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவனுடைய வேலை ஏர்போர்ட்டில் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்கிறதுக்காக இவனை பிக்கப் பண்ணி அவருடைய வேலையால் அமர்த்துறாரு. யாருடைய வேலையால்? மார்வாடி, ஃபினான்ஸ் மார்வாடியுடைய வேலையால் அமர்த்துறாரு. அப்படி அமர்த்துக்கிற பொழுது அவர் வண்டிகளை சீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். யாரா அவன் ஆட்டோவை நிறுத்திட்டு ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன், பாரில் வெளியில் பைக்கை நிறுத்திட்டு உள்ளே தண்ணி போட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பைக்கை காணோம் அப்படின்ட்டு எல்லோரும் தாம்பரத்தை சுற்றி இருக்கவங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஓடி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மனப்பாடம் ஆகி போச்சுன்னா, டேய் உங்கள் வண்டி மார்வாடி சீஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு வண்டி நேரடியாக வாங்கினியா ஃபைனான்ஸில் வாங்கினியா? ஃபைனான்ஸில் வாங்கினா அந்த வண்டியை ஃபைனான்ஸ் சீஸ் பண்ணியிருப்பான். எப்படி சார், நான் கடையில் உள்ளே போய் வெளியில் வரக்குள்ளே வண்டியை காணாம பேசுகிறேன். டேய் இந்த ஏரியாவில் உங்களை அப்படியே நிழல் போல் ஃபாலோ பண்ணி உங்கள் வண்டியை உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் மாயாவி மாதிரி சீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அவன் பேர் சிசிங் ராஜா.
அந்த சிசிங் ராஜா தான் பொல்லாதவனா இருக்கான். ஒரு படத்தில் ஓப்பனிங் மாதிரி இருக்கு. எஸ், சிசிங் ராஜா பொல்லாதவனா இருக்கான். நம்ம வீட்டில், பாரில், ஹோட்டலில் எங்கே வண்டி எப்படி தான் அவனை நம்ம ஃபாலோ பண்ணானே தெரியல. இவன் வண்டியை வந்து பறிச்சுன்னு கொண்டு போயிடுவான். கொண்டு போயிட்டு ஃபைனான்ஸ் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து, சார் உங்கள் வண்டி ஃபினான்ஸ் போட்டு வாங்கினீங்களா, நேரடியாக வாங்கினீங்க, இதுதான் கேள்வி போலீஸ்கிட்ட. இது ஃபினான்ஸ் போட்டு, அப்போ ஃபினான்ஸிட்ட போய் கேளுங்க. ஃபினான்சியர் உண்மையை சொல்ல மாட்டார். இல்லை நான் வந்து சீசிங் பண்ணுறதுக்கு 2 பையன் இருக்கான், ராஜான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கேட்குறான்னு சொல்லுவார். ஆனால் அவர் ஃபைனான்ஸுக்கு தெரியும் அந்த வண்டியை வந்து கொண்டு வந்து ராத்திரியோட ராத்திரியாக அதை வந்து மாதவரத்தில் இல்லை ரெட் ஹில்ஸில் இருக்கிற குடோனில் கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு அப்படின்னு ஃபைனான்ஸுக்கு தெரியும். கடன் கொடுத்ததுக்கு வண்டிகளை சீஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டா வட்டி. இப்போ அவன் ஏற்கனவே வந்து ரவுடியானார். அப்படி சீசிங் பண்ணுறதுல ஃபேமஸ் ஆகி வந்திருக்கும் போது மார்க்கெட் ரவி அப்படின்னு ஒருத்தருக்காரு. எங்கே இருக்கார்? நீங்கள் தாம்பரத்துக்குள்ளே சென்னையில் நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டான மேம்பாலம் ஓட்டினோடனே பஸ் ஸ்டாண்டையும் மார்க்கெட்டையும் பக்கத்தில் இருக்கும்போது அங்கே தினசரி வெளியூர்களிலேருந்து காய்கறி கொண்டு வரவங்களாம் வந்து வெண்டைக்காய் 10 கிலோ அல்லது கத்திரிக்காய் 40 கிலோ, தக்காளி 30 கிலோ கொண்டு வரவங்க அந்த இடத்துல நிற்க வச்சு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு போலீஸே பத்தாது. நான் வந்து தாம்பரத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். தாம்பரத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கும்போது அவர் அந்த பகுதியில் இருக்கார். நான் இருக்கும்போது அவர் சரியாக வாழாட்டவில்லை. என்கிட்ட வழக்குக்கும் அவர் வந்து சேரவில்லை. ஏன் உங்கள்கிட்ட வாழாட்டில் ஏன் வழக்கு வரல? வழக்குதல்னா சில அதிகாரிகள் அந்த ஊருக்கு வர்றாங்கன்னாவே பல ரவுடிகள் வந்து வாளை சுருட்டி கொள்வார்கள். சைலண்ட் ஆயிடுவாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதி பேர் வந்து பார்டரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவர் சேலத்துலேருந்து சிடி மணியை பிடிச்சிட்டு வந்தால் அப்படியே சரண்டர். இனிமேல் ஒரு வழக்கில் கூட நான் எங்கள் அப்பன் சத்தியமாக வந்து ஒரு வழக்குலையும் நான் ஈடுபட மாட்டேன், மனம் திருந்திட்டேன், எனவே தயவு செஞ்சு இந்த தடவை என்னை ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு முழுமையாக சரண்டர். அதாவது இயேசுநாதருக்கு சொல்லுவாங்க, எப்போது மனம் திறந்து உன் பாவங்களை முழுமையாக அறிக்கை செய்கிறாயோ அப்போதே உன்னை நான் மன்னிக்கிறேன்னு இயேசுநாதர் சொல்லுவார். சிசிங் ராஜா எப்படி பெரிய ரவுடியானார்? சிசிங் ராஜா மார்க்கெட்டு ரவிக்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்து சிசிங் ராஜா ரவுடியாக மாறிடுறார். ஏன்னா அங்கே இருக்கிற காய்கறிக்காரனையோ அல்லது இவன் ஒரு கடையை அலோவ் பண்ணணும் அல்லது ஒரு தள்ளுவண்டி கடையை அலோவ் பண்ணணுன்னாவே ஓவர் பவர் இருக்கவங்க தான் அந்த இடத்த வந்து ஆஃபர் பண்ண முடியும். ஒரு இடத்த ஆஃபர் பண்ணி கொடுத்தா அவனுக்கு பணம் கிடச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 20,000, 10,000, 25,000 வந்து மார்க்கெட்லேருந்தே சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்து லேர்ன் பண்ணுறாரு. லேர்னிங் வேலை இல்லாமல் மேஸ்திரி வேலையாக இருந்து ரவி மேஸ்திரி அல்லது மார்க்கெட் ரவி அப்படிங்கிற ஆள்கிட்ட இருந்து இந்த ரவுடித்தனத்தை கற்றுக்கிறாரு. போட்டுத்தனமாக வந்து கையாளுவதனால எப்படி வந்து எத்தனை கொலை வழக்கு? இப்போ கொலை வழக்கு மட்டுமே வந்து அவருக்கு 6 வழக்கு, 6 கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு 1, ஆயுதம் அதாவது அவர் துப்பாக்கி, கள்ள துப்பாக்கிகளை நிறைய கையாண்டிருக்காரு, வெடிகுண்டு கையாண்டிருக்காரு, கடப்பாறை, பெரிய அருவா, வீச்சருவாட்கள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆயுதத்தை அவர் பயன்படுத்த. அவர் மேலே ஆயுத வழக்கு மட்டும் 4 இருக்குது, ஆள் கடத்தல் 3, வழிப்பறி 2, வழிப்பறி ஆளை மிரட்டி வழிப்பறி செஞ்சு பண்ணணும், கூட்டுக்கொள்ளை டெக்காய்ட்டியில் ஒரு கேஸ் இருக்குது. இப்போ இவங்ககிட்டலாம் வந்து டெக்காய்ட்டி இருக்காது, இவர்கிட்ட டெக்காய்ட்டியில் ஒரு கேஸ் இருக்குது. குண்டர் சட்டத்தில் மட்டும் அவர் வந்து 10 முறை போயிருக்கார். கொண்டு 8 முறை குண்டர் சட்டம். இவர் மேலே வந்து நான் பெயிலபிள் வாரண்ட் சொல்லுவாங்க இல்லையா, பிணையில் விட முடியாத குற்றம், அந்த மாதிரியான வாரண்ட் மட்டும் இவர் மேலே வந்து 10 வாரண்ட் பெண்டிங் இருக்குது. ஆனால் எப்படி தப்பிச்சு போனார்? இல்லை, இவர் வந்து சுவாரஸ்யமான விஷயம், தப்பிச்சு போனார்னு ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டீங்க. அவருக்கு வந்து ஆந்திராவில் 2 மனைவி, தமிழ்நாட்டில் 2 மனைவி. ஸோ 4 தப்பிச்சு போனது நியாயம் தான் சொல்கிறீங்க? இல்லை, தப்பிச்சு போகிறதுக்கு ஹைடிங் பிளேஸ் ஆந்திராவில் இருக்குது. இவர் வந்து பேசிக்கலி தெலுங்கு ஸ்பீக்கிங் பர்சன். இது ஊடகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதனால் வந்து ஆந்திராவிலையும் வந்து பொண்ணு கட்டுறாரு. ஆந்திராவில் அதனால தான் இவர் வந்து குண்டூர் போகிறாரு. இப்போ கடைசியாக பிடிச்சி கைது பண்ணிட்டு வந்து எங்கள் குண்டூர்லேருந்து கைது பண்ணிட்டு வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து காவல்துறையில் வந்து ஒரு 2 இந்த வேளச்சேரி காவல் நிலையத்துலேயும் வேளச்சேரியிலையும் அந்த வேளச்சேரியிலும் அடையாறு போன்ற காவல் நிலையங்களில் இவர் மேலே வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே வந்து வேளச்சேரி காவல் நிலைய குற்ற வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் 10 வாரண்ட் பெண்டிங் இருக்கும்போது அடையாறு டெப்டி கமிஷனர் வந்து 2 பேரை வந்து ஸ்பெஷல் டியூட்டியாக போட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு கிடைச்சா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இவங்களுக்கு சொல்கிறதாகவும், இவங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு சொல்கிறதாகவும் அவங்களோட ஜாயின் பண்ணி சிசிங் ராஜாவை தேடினாங்க. சிசிங் ராஜா வந்து அஞ்சலைக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் மிக நெருங்கிய நண்பராக இருப்பதால்
ஆம்ஸ்ட்ராங் கொலையிலும் வந்திருக்கக்கூடும் என்று கருதப்பட்டது. நீங்களே என்னுடைய பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சிசிங் ராஜாவையும் சம்போ செந்திலையும் கைது செய்தால்தான் பல உண்மைகள் வெளிவரும்னு நீங்கள் ஆமாம், நான் சொல்லியிருக்கேன். சிசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒன்றும் தொடர்பு இல்லை அப்படின்னு இன்னொரு காவல் அதிகாரி சொல்றாரு. அது நீங்க ஏற்றுக்கிறீங்க? இல்லை, இன்னொரு காவல் அதிகாரி விசாரணை முடியாமலே சொல்கிறார். ஏன்னா இந்த வழக்கு வந்து அதிர்ஷ்டவசமா அல்லது துரதிருஷ்டவசமா? இவர் கிடைத்தது அதிர்ஷ்டவசம், இறந்து போனது துரதிருஷ்டவசம். எப்படின்னா இவர் வந்து முன்பே ஒரு தகவல், என்ன தகவல் இருக்கிறது என்றால், அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து சர்வேலன்ஸ்க்காக பல நேரங்களில் போயிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற A1 பிரியாணி கடையிலேருந்து அடிக்கடி ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டுட்டு அடிக்கடி வந்து பார்சல் வாங்கிட்டு போய் ஹை ஸ்பீடு டெலிவரியாக அங்கே நடக்குது. அடிக்கடி நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ஸ்விக்கி ட்ரெஸ்ஸோட பைக்கில் போகிற ஆட்கள் அதிகம். அந்த இடத்த சர்வேலன்ஸ் பண்ணும்போது, அஞ்சலையோட போய் சர்வேலன்ஸ் பண்ணும்போது, இந்த ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ரோட்டுக்குள்ளே போனால் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்த ஸ்விக்கி ட்ரெஸ்ஸை எப்படி வாங்கலாம், இந்த யோசனையை வந்து கொடுத்ததே வந்து சிசிங் ராஜா தான் அப்படின்னு நமக்கு முன்னாடி தகவல் இருந்தது. அது சரியாக தவிர அது கிட்டத்தட்ட சால்வ் ஆகாததுக்கு முன்னாடியே அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் குண்டூரில் வந்து சந்தேகம் தெளிவடைவதற்கு முன்னாலேயே என்கவுண்டரில் இறந்து விட்டார். சந்தேகம் தெளிவடைவதற்கு முன்பே இறந்து விட்டார். இப்போ ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும், இல்லைங்க விசாரணை பல ஆண்டுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இப்போவே டெத் சென்டென்ஸு நடந்து விட்டது அவருக்கு. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஸோ ஆக இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையிலும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்கிற நிலையில் தனிப்படையினுடைய தேடுதல் வேட்டையில் விஜயவாடாலும் கிடைக்காம, அவர் வந்து விசாகப்பட்டினத்துலேயும் கிடைக்காம 2 இடத்துல போலீஸில் தப்பிச்சு போனதுனால 3வது முறையாக குண்டூரில் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டது வேறொரு வழக்கு தொடர்பா? ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் டீமும் இந்த டீமும் சேர்ந்து கைது செய்கிறாங்க. கிடைத்த தகவல்கள் பரிமாற்றத்தில் எல்லா டீமும் ஒன்றா வந்து தேடப்படுகின்ற குற்றவாளிகளை என்னுடைய இன்ஃபர்மேஷனை சேகரிக்கும் போது அந்த டீம் கைது பண்ணுறாங்க. ப்ரைஸ் கேட்ச். அப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து இவன் அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படுகிறதுனால வேளச்சேரி கிரைம் காவல் நிலையத்தில் நம்ம வந்து இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் ஸ்பெஷல் டீமில் அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி ஏதாவது அவர் கன்ஃபெஷன் பண்ணுனா அது வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்பே வந்து இவர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு ஒரு வழக்கு இவர் மேலே பதிவு பண்ணப்பட்டது. இவர் வந்து வேளச்சேரியில் ராம்நகரை சேர்ந்த தியாகராஜன் என்பவரை சேலத்தில் ஒரு ஏற்காடு பக்கத்தில் ஒரு நில அபகரிப்பு, சேலம் ஏற்காடு பக்கத்தில் ஒரு நில அபகரிப்பு வழக்கில் வேளச்சேரியை சேர்ந்த ராம்நகர் தியாகராஜன் அப்படின்னு ஒருத்தருக்காரு. தியாகராஜன் வந்து வேளச்சேரியில் இருக்கார். செல்லப்பன் என்கின்ற செல்லாராம் அவர் வந்து என்ன செய்யணும், மலேசியாவில் வந்து 100+ அப்படிங்கிற எனர்ஜி ட்ரிங்கை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் அப்படின்னு லைசன்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஏஜென்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சென்னையை சுற்றி 16 இடங்களில் 16 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டார். யார்? செல்லப்பன் என்கின்ற செல்லாராம். ஏன் எதுக்கு இதை பற்றி சொல்லணும்னா, அவன் வந்து சிசிங் ராஜாவுடைய நண்பர். யார்? செல்லாராம். ஓஹோ, செல்லாராம் வந்து இருக்கட்டும். செல்லாராம் வந்து என்ன செய்கிறாரு, இந்த தியாகராஜன் என்பவர்கிட்ட செல்லாராம் 25 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு புறம்போக்கு நிலத்தை 25 ஏக்கரை வளைக்கிறாரு. அப்போ அந்த 25 + 25 50 ஏக்கரை வந்து ஒன்று சேர்த்து கொடுப்பதற்காக தியாகராஜன்கிட்ட அந்த நிலத்தை கொடுக்குறாரு. தியாகராஜன் அந்த அசைன்மெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த நிலத்தை ஒன்று சேர்த்து கொடுக்குறாரு. ஆனால் அவர் தியாகராஜனுக்கான கூலியை கொடுக்காம ஏமாற்றி சிசிங் ராஜாவை வச்சு தியாகராஜன்கிட்ட மிரட்டி அந்த நிலத்தை வந்து முழுமையாக எடுத்துக்கொள்ள பார்த்தார். நீங்கள் விலைக்கு வாங்கினது வந்து 25 ஏக்கரு, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறது 40 ஏக்கரு. இல்லைங்க, மலைவாழ் மக்களுடைய நிலத்தை 15 ஏக்கரை வந்து இந்த 25 ஏக்கரோடு சேர்த்து சுற்றி வளைக்கப்பட்டு பெரிய காம்பவுண்டில் இன்றைக்கி இருக்குது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக அதை போய் சீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனில் தான் இதை சொல்கிறேன். இதில் சிசிங் ராஜா என்ன செய்கிறாருன்னா தியாகராஜன்கிட்ட செல்லப்பன் வந்து தியாகராஜன்கிட்ட இந்த நிலத்தை வந்து சார் நான் போய் இறங்கி
இந்த 25 ஏக்கரை 50 ஏக்கராக மாற்றினோம்னா இது ஒரு நில அபகரிப்பு. இந்த 25 ஏக்கர் நிலத்தை 50 ஏக்கராக மாற்றினோம்னா நீங்கள் எனக்கு பவர் கொடுங்க, நான் பவர் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு காம்பவுண்ட் போடுற கணக்கில் 25 ஏக்கருக்கு நடுவில் இருக்கிற புறம்போக்கையெல்லாம் மடக்கி 40 ஏக்கராக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட். இவர் 40 ஏக்கரா ரெடி பண்ணிட்டார் தியாகராஜன். 40 ஏக்கரை ரெடி பண்ணதுக்கான செலவுகள் எல்லாம் கொடுக்காம மரியாதையாக நிலத்தை கொடுத்துட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வழக்கு இருக்கா? ஆமாம், இது வழக்கு இருக்குது. வேளச்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி கைது செய்யப்படுறார் சிசிங் ராஜா. இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட வழக்கு இதுதான், கடைசியாக கைது செய்யப்பட்ட வழக்கு இதுதான். இந்த வழக்கில் இவர் என்ன செய்கிறாரு, மரியாதையாக வந்து உங்கள் அப்பாவை 40 ஏக்கரை திருப்பி கொடுத்துட சொல்லு, இல்லைன்னா வந்து உங்கள் அப்பாவை கண்ணு துண்டமாக வெட்டி கண்ணுக்கு காணாமல் செய்து விடுவேன்னு அவங்க பொண்ணை போய் மிரட்டுறாரு. தியாகராஜன் வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. அப்போ கமிஷனர் தேடுறாரு. அதே சமயத்தில் தியாகராஜன் என்ன செய்கிறாரு, அந்த 50 ஏக்கர் நிலத்தையும் 40 ஏக்கர் நிலத்தையும் பவரை வச்சு தன்னுடைய மனைவி பேரில் பெயர் மாற்றம் செஞ்சிட்டார். இப்போ நிலம் வந்து யாருக்கு போயிடுச்சு, செல்லாரமுடைய நிலம் வந்து தியாகராஜன் கண்ட்ரோலில் போயிடுச்சு. அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண ராஜா மேலே வழக்கு பாஞ்சிருச்சு. செல்லப்பன் வந்து தப்பிச்சு வந்து இங்கேருந்து அஸ்ஸாம் போய் அஸ்ஸாம்லேருந்து அவருடைய பாஸ்போர்ட் வந்து சேலத்தில் வேறு ஒரு வழக்கில் முடக்கப்பட்டிருந்த போதிலும் செல்லப்பன் வந்து தலைமறைவாக அஸ்ஸாம் போய் அஸ்ஸாம்லேருந்து தாய்லாந்து போய் தாய்லாந்து கள்ளத்தோண்டியில் சிங்கப்பூர் போயிட்டார், மலேசியா போயிட்டார். ஸோ இந்த வழக்கில் வந்து தேடிட்டு இருக்கும்போது இவருடைய நண்பர்களை மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சது. மிகப்பெரிய ஆள்கடத்தல் வழக்கு சென்னையில் வந்து வேளச்சேரி தாம்பரம் பகுதியில் வந்து பிரபல்யமாக பேசப்பட்ட ஆள்கடத்தல் வழக்கு. இதில் இவருடைய நண்பர் வந்து கிறிஸ்டோபர் சந்தோஷ் அப்படிங்கிற 2 பேர்த்த கைது பண்ணுறாங்க. அப்போவும் ஆந்திரா பார்டரில் தான் போய் ஒளிஞ்சிடறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து அவரை வந்து போலீஸ் இதுக்கு முன்னாடி கைது செஞ்சாங்க. 2013 கைது பண்ணுறாங்க. அவர் பண்ணும்போது நவீன கைத்துப்பாக்கி கையில் இருக்குது, 11 தோட்டாக்கள், 7 செல்ஃபோன் கையில் வச்சுருக்காரு, 7 செல்ஃபோன்ஸ் கையில் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட தனி டீமு 50 பேர் கொண்ட ஆள்கடத்தல் கூட்டம், அதாவது வெடிகுண்டு வீசுதல் போன்ற அத்தனை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டீம் வச்சுருக்காரு. சென்னை என்கின்ற சின்னகேசவலுவை வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தபோது இவருடைய சகாக்களை வைத்து வெடிகுண்டுகளை வீசி துப்பாக்கியை சுட்டு கடப்பாறையில் குத்தி பகத்சிங் என்கின்ற வக்கீலையும் சின்னகேசவலையும் காலி பண்ணார். வழக்கு தான் அது ஒரு வழக்கு. அந்த வழக்கு இல்லாமல் தென் என்கின்ற தென்னரசு அப்படிங்கிறவர் வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற தாமரைப்பாக்கம் கூட்டுரோட்டில் பட்டப்பகலில் பகிரங்கமாக வெட்டி கொலை பண்ணார். இப்படிலாம் பண்ணதுனால இவர் வந்து தான் ஒரு தாதா என்று நிழல் உலகத்துக்கு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர். நீங்கள் சொன்னது எல்லாமே இப்போ அவர் அக்யூஸ்டாக இருக்கார். இந்த வழக்குகள் எல்லாத்துலேயுமே ஒரு குற்றவாளியாக இருக்கார். இதில் வர்ற எந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த குற்றம் சாட்டப்பட்டதுக்காக நீதிமன்றத்துக்கு ஆஜராக தேடிக்கொண்டிருப்பார். ஸோ இத்தனை கொலை வழக்கும் பண்ணிவிட்டு எந்த கேஸுக்கும் விசாரணைக்கே வந்து வரமாட்டார். அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் அந்த ராஜாவை வந்து தனிப்படை தேடிக்கொண்டிருந்தது. ரொம்ப வருஷம். ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 வருடமாக வந்து காவலர்களுடைய பிடியிலிருந்து சிக்காமல் வந்து தப்பித்து கொண்டிருந்தவர் தான் ராஜா என்கின்ற சிசிங் ராஜா. ஏற்கனவே இந்த வழக்கெல்லாம் அவர் ஜாமீனில் வெளிவந்து ஆஜராகாமல் இருந்தார். அந்த நீங்கள் ஆமாம், இது 2013 இந்த தியாகராஜன் கேஸுக்கு அப்புறம் அவர் வந்து நீதிமன்றங்களுக்கு வர்றதில்லை, காவல் நிலைய விசாரணைக்கு வரதில்லை. ஆனால் அஞ்சலையோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு தெரிய வருது. ஆற்காடு சுரேஷ் கூட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு தெரிய வருது. ஆற்காடு சுரேஷுடைய நெருங்கிய நண்பர். ஆற்காடு சுரேஷின் நட்புக்காகத்தான் அஞ்சலையுடைய பழைய காதலனை தீர்த்து கட்டுறன்னு அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் பட்டப்பகலில் நடு ரோட்டில் வச்சு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தன்னை போலீஸே வந்து கதிகலங்கி போகிற அளவிற்கு ஒரு பெரிய நிகழ்வை, சட்டம் ஒழுங்கு பாதிக்கின்ற ஒரு கலவர நிகழ்வை ஏற்படுத்தியவர் சிசிங் ராஜா என்று அறியப்படுகிறார்னு வைங்களேன். ஸோ அவரை தான் வந்து வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் திரு விமல் அவர்கள் வந்து கஸ்டடியில் எடுத்துகிட்டு அவர் இளங்கடி என்கின்ற அடையார் இன்ஸ்பெக்டர் லாண்டாடு இவங்க 2 பேரும் விசாரணைக்கு போகிற பொழுது நீ வந்து கள்ள துப்பாக்கிகளை வந்து நிறைய வச்சுருந்துருக்கிய, துப்பாக்கி எங்கே வச்சுருக்கிய, அப்போது வந்து எங்கடா வச்சுருப்பேன்னு கேட்டால் இவருக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. இவருக்கு வந்து அந்த தாம்பரம் காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள்லாம் வச்சு என்னை போலீஸில் தேடுதா, ஸ்பெஷல் டீம் தேடுதா, என் மேலே ஏதாவது வழக்கு இருக்குதா, இந்த சம்பவத்தில் நான் போகவே இல்லை, என் மேலே வழக்கு போட்டிருக்காங்களா அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் இருக்கிற ரிசார்ட்டுகளில் போய் வாரம் ஒரு தடவை ஒரு பார்ட்டி கொடுப்பார். பணமும் கொடுப்பார், பார்ட்டியும் கொடுப்பார்.
கருப்பாடுகளுக்கு, காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளுக்கு பணமும் கொடுப்பார், பார்ட்டியும் கொடுப்பார். என்னடா உனக்கு இந்த மாதிரியான அந்த ஈஞ்சம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கிற ஏரியாவிலலாம் நீ வந்து பதுங்குமிடம் வச்சுருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஆந்திராவில் இருந்திய இப்போ இந்த துப்பாக்கியெல்லாம் எங்கே வச்சுருக்க, இந்த வெடிகுண்டெல்லாம் எங்கே வச்சுருக்க நீங்கள் பயன்படுத்துறதுன்னு கேட்கும்போது அவர் வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற பக்கிங்ஹாம் கேனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு புதர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலடைந்த பில்டிங்கில் வச்சுருக்கிறதா சொல்கிறாரு. அங்கே போய் வந்து கிட்ட போயிட்டு அது புதர்மாக போன்ற இடமா இருக்கிறனால உள்ளே போய் எடுத்துடுவான்னு சொல்லும்போது அவர் துப்பாக்கி எடுத்து அவர் ஆய்வாளர் திரு விமல் அவர்களை நோக்கி சுடும்போது அந்த துப்பாக்கி குண்டு வந்து விமலுடைய கார் கண்ணாடியில் வந்து வந்துருச்சு. அடுத்த குண்டு சுடுறாரு, காரில் படுது. மூன்றாவது வேறு வழி இல்லாமல் வந்து விமல் அவர்களும் இளங்கனி அவர்களும் வந்து சுட்டதில் வந்து 2 குண்டுகள் அவர் மார்பில் பாய்ஞ்சிருச்சு வைங்களேன். பாய்ந்த உடனே வந்து அவங்க வந்து அங்கே இருக்கிற அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனை கொண்டு போயிட்டு எப்படியாவது உயிரை காப்பாற்றுறதுக்கு துடியாய் துடிக்கிறார்கள், காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது அவர் வந்து அங்கே பிராட் டெட் சொல்லிடுறாங்க. அதன் பிறகு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வந்து அவர் வந்து வச்சு அவர் நேற்று போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு அவருடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கும்போது கூட எந்த மனைவியிடம் ஒப்படைப்பது என்று மிகப்பெரிய போராட்டமாகிவிட்டது. அதில் லீகலாக கைது செய்யப்பட்ட முதல் மனைவியிடம் ஒப்படைத்ததாக தகவல். ஸோ இதுதான் வந்து 9ஆம் கிளாஸ் படித்து மிகப்பெரிய ரவுடியாகவும் மிகப்பெரிய நிழலுள்ள தகவலமாகவும் பல்வேறு 39 கொலை வழக்கு, 10 வாரண்டு, ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் போன்ற வரலாற்றை தாங்கிய சிசிங் ராஜா நேற்றைய தினம் காவல்துறை என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். அதை குறித்து பல்வேறு கேள்விகள் சமூகத்தில் எழுகிறது. இவருடைய எலிமினேஷன் சரியா தவறா அப்படிங்கிற கேள்விகள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அது வந்து அதுக்காக அது குறித்து வந்து இப்போ நீதிமன்றத்தில் வந்து இப்போ மாஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்குது, டிஆர்ஓ என்கொயரி இருக்குது. உடனே ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பகுதியை பார்வையிடுவதற்கு நேற்று நம்ம போயிருந்தபோது கூட ஆர்டிஓ இந்த பகுதிக்குள்ளே யாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். எனவே அந்த பகுதியை நன்கு ஆராய்ந்து சிறந்த முறையில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் மாஜிஸ்ட்ரேட்டும் தக்க விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நீதி விசாரணை பேராணை வந்து என்ன விளம்புகிறதோ அதன் அடிப்படையில் அந்த முடிவை நாம் தார்மீகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொதுமக்கள் என்கின்ற முறையில். ஆனால் அந்த எலிமினேஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அது எலிமினேஷன் சொல்ல முடியாது சுச்சுவேஷனில் அவர் சாரி நான் அந்த எலிமினேஷன் என்கின்ற சொல்லை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன். என்கவுண்டர் இல்லைங்க, இவர் வந்து தாக்குகிறவருக்கு எதிர் தாக்குதல். அதாவது இதில் ஐபிசி புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா செக்ஷன் 96லேருந்து 106 வரைக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதில் வந்து தன் உயிரை, அதாவது 100 ஐபிசி 100வது செக்ஷனில் தற்காப்பு உரிமை அப்படிங்கிற போட்டுக்கல தன்னை கொலை செய்வதற்காக தாக்கினால் இவர் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு இருக்கு. அப்படி நடத்தப்பட்ட எதிர்த்தாக்குதலைத்தான் வந்து என்கவுண்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. என்கவுண்டரில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் என்கவுண்டர் வேணுமா செய்யலாம் அப்படிங்க தொடர்ந்து சமூகத்தில் விவாதம் நடந்து, சமூகத்தில் தூக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமா, என்கவுண்டர் வேண்டுமா வேண்டாமா, இது வந்து நீண்ட நெடுங்காலமாக முடிவை எட்டாத ஒரு சூழலில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய சமூகத்துக்கே வந்து தேவையற்ற சில எதிரிகளை வந்து கையாளுகிற பொழுது, ஆபத்தான எதிரிகளை கையாளுகிற பொழுது காவல்துறைக்கு ஆயுதத்தோடு தான் சம்பவ இடத்துக்கு அல்லது இவர்களை கையாளுவதற்கு செல்ல வேண்டிய நிலைமை. இப்போ எல்லா குற்றவாளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸோடு தான் எஸ்கார்ட் போகிறாங்க. சேலத்துலேருந்து திருச்சிக்கும், திருச்சியிலேருந்து சேலத்துக்கும், புழல்லேருந்து கோர்ட்டுக்கும் போகிறவங்க துப்பாக்கியோடு தான் போகிறார்கள். ஆனால் எல்லா நேரங்களையும் அவங்க சுடுவதில்லை. அப்படின்னா தமிழ்நாட்டில் பாதி குற்றவாளியை சுட்டிருப்பார்கள். ஸோ தன்னை தாக்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தான் காவல்துறை வந்து இது வரைக்குமே ஒரு 11 என்கவுண்டர் தான் பண்ணியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும். ஆனால் நீங்கள் இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பல்வேறு உயர்ந்த எண்ணிக்கை கொண்ட என்கவுண்டர் நடந்திருக்கு. நீங்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து 79, சத்தீஸ்கரில் வந்து 259 என்கவுண்டர் நடந்திருக்கு. பயங்கரவாதம் இருக்கிற. ஆமாம், தமிழ்நாட்டில் 11 என்கவுண்டர் தான் நடந்திருக்கு. மொத்தமாகவே 11 என்கவுண்டர் தான் நடந்திருக்குது. இதில் என்ன செஞ்சுருக்குன்னா பார்த்தீங்கன்னா இது யாருமே இந்த 11 என்கவுண்டர்லேயும் கொல்லப்பட்டவர்கள் அல்லது என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் எல்லாமே வந்து A+ ரவுடிகள் என்று சொல்கிறார்கள். A+ என்று சொன்னால் 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட 6 அல்லதுக்கு மேற்பட்ட 10 கொலையும் செஞ்சுட்டு நீதிமன்றத்துக்கே போகாதவர், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட முடியாதவர், சாட்சிகளை கலைத்து விடுபவர்,
எந்த சட்டத்துக்கும் வந்து தன்னை உட்படுத்தி கொள்ள விரும்பாதவர் அப்படின்னு தொடர்ந்து நீண்டு கொண்டே போகிறது அவருடைய வரலாறு. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழக வரலாறு நமக்கு காட்டுகிறது. இன்னும் ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் பல தகவல்களை அவர்கிட்ட இருந்து கக்கியிருப்பாரா சிசிங் ராஜா? இல்லை, அவர் வந்து இப்போ பலர் வந்து இந்த மாதிரியான காவல்துறை விசாரணைக்கு வருகின்ற பொழுது வழக்குரைஞர்களாக இருப்பவர்களும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தன்னை நிரபராதி என்று நிரூபித்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் என்ன செய்வார்கள் என்றால், நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இல்லை தெரியாது, இல்லை தெரியாது என்றே சாதிப்பேன் என்று சொல்கின்ற பொழுது காவல்துறைக்கு சில ரவுடிகள் பேசும் மொழியில் பேசி விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். காவல்துறையுடைய மொழியில் விசாரிப்பீங்க, காவல்துறையுடைய மொழியில் வந்து விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படிங்கிறது தான் வந்து காவல்துறையின் சூழ்நிலையாக எனக்கு தெரிந்த. ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறீங்க. இல்லை, உங்கள் ஸ்டைலில் விசாரிக்கிறது இல்லை, காவல்துறை சேர்ந்தவர்கள் இது போன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படிங்கிறது காவல்துறையும் ஒரு சூழ்நிலை கைதி தான். என்னங்க, காவல்துறை சேர்ந்தும் இப்போ எங்களை போன்ற காவல்துறை இப்போ கிட்டத்தட்ட நான் மட்டும்தான் என் காவல்துறையில் நானும் ஒரு 4-5 பேர் தான் கிட்டத்தட்ட பார்க்குற மாதிரி லட்சணமாக இருக்கிறதா சொல்கிறார்கள். மற்றவங்க எல்லாமே வந்து குற்றவாளி முகத்தை விட மோசமாகி விடுவார்கள். ஏனென்றால் இப்போ நாங்களாம் வந்து ஓரளவு உளவியல் ரீதியாக பல்வேறு சைடு கோர்சஸ் எல்லாம் படித்ததுனால நிகழ்வு வேறு நாங்கள் வேறேன்னு எடுத்துக்குவோம். சில பேர் நிகழ்வோடவே கலந்துடுறாங்க. பார்த்தீங்களா, சர்வீஸ்லேயே வந்து இந்த குற்றவாளிகளுடைய போக்கெல்லாம் பார்த்து செத்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குற்றவாளிகளோட முகம் வந்து கொடூரமாய் மாறிப்போன காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அப்படியே வந்து இவர்களை விசாரிப்பது வந்து தன்னுடைய உயிரையும் மனதையும் பணயம் வைத்து தான் இவங்களோட பயணம் செய்ய வேண்டியிருக்குது. அப்படி வந்து இல்லை எனக்கு தெரியாது, இல்லை எனக்கு தெரியாது என்று அவங்களுக்கு ஒரு 10 வக்கீலுங்க இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை போலீஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா போய் உக்காந்ததுலேருந்து மேக்ஸிமம் 24 மணி நேரம் விசாரிப்பாங்க. கஸ்டடி எடுத்தால் 48 மணி நேரம் விசாரிப்பாங்க. 48 மணி நேரம் தம் பிடிச்சி இல்லை தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இரு அப்படின்னு வக்கீல்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நாங்களும் வந்து விசாரிப்பீங்களா? இப்போ நாங்களும் வந்து எங்கள் இதில் வந்து நாங்கள் ஒரு லாங்குவேஜை தேர்ந்தெடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. இதுதான் வந்து பொது ஜனங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருத்தியலை வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து தோண்டி எடுத்துட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிரிச்சிட்டே சொல்கிறீங்க, உங்கள் ஸ்டைலில் விசாரிப்பீங்க. எங்கள் ஸ்டைலில் விசாரிப்பேன். இப்போது நீங்கள் காவல்துறைக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். சென்னையில் மட்டும் மொத்த ரவுடிகள் எண்ணிக்கை 4000ங்க. அதில் A+ ரவுடி 64, A+ ரவுடி 64, 24 பேர் தான் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. சென்னையில் 40 டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் சுற்றிட்டு இருக்காங்க. 40 பேர் பெண்டிங். அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 26,000 ரவுடிகள். அதில் வந்து A+ வந்து 421 A+ வெளியே சுற்றிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார், இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்னும் சில பேர் கைது செய்யப்பட்டதான் உண்மைகள் வெளிவரும். ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் இதில் இப்போதைக்கு சிசிங் ராஜா வந்து முதன்மையாக சிசிங் ராஜா வந்து இப்போ அந்த வழக்கிலேருந்து இப்போ தள்ளி வைக்கப்பட்டு விட்டார்னு வைங்களேன். இப்போ சம்பவ சேர்ந்திலும் மொட்டை கிருஷ்ணன் இவங்க 2 பேர் தான் வந்து இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து கிடைத்ததுக்கு பிறகு அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் என்று அவர்கள் சிலரை சொல்லக்கூடும். அல்லது எனக்கு மிகப்பெரிய ஃபைனான்ஸை கொடுத்து இந்த காரியத்தை நடத்த சொன்னது அவர்தான் என்று அந்த பிக் பாஸை காட்டக்கூடும். அந்த நாள் எப்போது வரும் என்பதை திரு அருண் அவர்கள் தெளிவாக விளக்குவார் என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து கூறியமைக்காக திரு ராஜேந்திர ராஜா மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.